இந்த வீடியோவில் நம்ம பஞ்ச் ஆஃப் tassels பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலி இதில் வர கோன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து எப்படி கொஞ்சம் ஈஸியாக டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ஒரு tassel வந்து அதாவது ஒரு கோன் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஆரி நீடல் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே ஆரி நீடல்னால் எப்படி இருக்கும்னு தெரியும். ஒரு ஊக்கு மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான நீடல் எடுத்துக்கலாம். இதை வந்து உள்ளே விட்டுட்டு நம்ம ஷார்ப்பான எட்ஜ் பாயிண்டில் நல்லா குத்திக்கலாம். குத்தி வெளியில் எடுத்து நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும். இந்த ஷேப்பும் அழகாக அந்த ஷார்ப் எட்ஜ் வந்துடும். அதே மாதிரி எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து அழகாக வந்துருச்சு. இது ஈஸியாகவே நம்ம இப்போ ஒரு பஞ்ச் ஆஃப் tassels நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இதை டர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வேல நம்ம டர்ன் பண்ணனா ஈஸியாக முடிச்சிடலாம். Thank you.